நசரேயனாகிய இயேசு, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்று அநேகர் தங்களுடைய பிரசங்கங்களிலே பயன்படுத்துவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒரு சிலர் இயேசு கிறிஸ்து நசரேயனாக வாழ்ந்தார் என்று பிரசங்கித்திருப்பதை நீங்கள் கேட்டிருக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 24வது வசனமும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்றதான வார்த்தை இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. உண்மையில் அன்றைய யூதர்கள் அநேகர் இயேசு கிறிஸ்து நாசரேத்திலிருந்து வந்ததாகத்தான் நம்பிக்கொண்டிருந்தார்கள். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 45-46 வசனங்களை வாசிக்கிற போது நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் உண்டாக கூடுமோ என்று நாத்தான்வேல் கேள்வி எழுப்புவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நசரேயனாகிய இயேசு என்று அழைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? மூல மொழியிலே மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 24வது வசனமும் சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 6வது வசனமும் சரி, நாசரேத்தூர் இயேசு என்றுதான் இருக்க வேண்டும். உண்மையை சொல்ல வேண்டுமானால் ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே இவைகளெல்லாம் சரியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் வேதாகமத்தில் தான் நசரேயனாகிய இயேசு என்று பொருள் மாறுபட்டு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நாசரேத்தூர் இயேசு என்று மொழிபெயர்க்கப்படாமல் மாறாக நசரேயனாகிய இயேசு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டதான ஒரு சில போதகர்கள் இயேசு கிறிஸ்து நசரேய விரதம் இருந்தார். என்னாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்துல நசரேய விரதம் என்றால் என்ன, அதை பின்பற்றுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றதான ஒரு காரியம் இருக்கிறது. அப்படிப்பட்டவராய் இயேசு கிறிஸ்து நசரேய விரதம் இருந்தபடினால் தான் இயேசு கிறிஸ்து நசரேயனாகிய இயேசு என்று அழைக்கப்பட்டார் என்று தவறாய் போதிக்கிறவர்களும் உண்டு. ஆனால் என்னாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கிற போது நசரேய விரதம் இருப்பவர்கள் திராட்சை பழங்களையோ திராட்சை ரசத்தையோ திராட்சை பழத்தினால் உண்டாக்கப்பட்டதான எந்த பொருளையும் தொடவோ உண்ணவோ கூடாது என்று கற்பனை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து திராட்சை ரசம் பருகினார், திராட்சை ரச அற்புதம் செய்தார் என்று கூட வாசிக்கிறோம். அநேக நேரங்களிலே அவர் திராட்சை ரசத்தை பருகிருக்கிறதை வேதாகமத்திலே சுவிசேஷங்களிலே வாசிக்க முடிகிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நசரேய விரதம் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பதும் தெளிவாக தெரிகிறது. அதே போல என்னாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனங்களை வாசிக்கிற போது நசரேய விரதம் இருப்பவர்கள் பிணத்தை தொடக்கூடாது, அதாவது இறந்து போன மனிதர்களையோ இறந்து போன சடலங்களையோ தொடக்கூடாது என்று வேதாகமத்திலே கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து 3 நபர்கள் வேதாகமத்தில் குறிப்பிட்டிருந்தபடி அநேகரை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பியிருக்கிறார். எனினும் வேதாகமத்தில் 3 நபர்களை அவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறதாக நாம் வாசிக்கிறோம். அதிலே குறிப்பாக மரித்து போனவர்களை தொட்டு உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது பிணத்தை தொடக்கூடாது என்று நசரேய விரதம் இருப்பவர்கள் தொடக்கூடாது என்று சட்டம் இருக்கிற போது இயேசு கிறிஸ்து தொட்டு இருக்கிறார் என்று சொல்வதன் மூலமும் இயேசு கிறிஸ்து நசரேய விரதம் இருக்கவில்லை என்பது நமக்கு புலப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 3வதாக ஒரு குறிப்பும் இருக்கிறது. என்னாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல நசரேய விரதம் இருப்பவர்கள் தலைமுடியை சிரைக்க கூடாது என்றதான ஒரு கட்டளை இருக்கிறது. உண்மையில் இயேசு கிறிஸ்து நாசரேத்து ஊரை சேர்ந்தவர் என்பதை நசரேய விரதம் என்பதாக தவறாக புரிந்து கொண்டபடினால்தான் இன்றைக்கு பாரம்பரிய சபைகளிலே இயேசு கிறிஸ்துவை ஓவியங்களாக வரைகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதோ நீள முடி இருப்பதை போல முடி நீளமாக இருப்பதாக வரைந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் இதுவரைக்கும் பார்த்த குறிப்புகள் அனைத்தும், அதாவது திராட்சை ரசம், பிணத்தை தொடக்கூடாது, இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்து மீறி இருக்கிறபடினால், அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவராய் இருக்கிறபடினால் அவர் நியாயப்பிரமாணத்தை மீறி செயல்பட்டிருக்கிற மாட்டார். ஆகவே அவர் நசரேய விரதம் இருக்கவில்லை. உண்மையில் இயேசு கிறிஸ்து நாசரேத்து ஊரை சேர்ந்தவர் என்பதைத்தான் நசரேயனாகிய இயேசு என்று மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 24வது வசனமும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 6வது வசனம் சுட்டி காமிக்கிறது. இதை நேரடியாகவே மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிற போது அறிந்து கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனம், நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற போது இப்படி சொல்லப்படுகிறது, நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினார், நசரேயன் எண்ணப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது.
ஆகவே நாசரேத்து ஊரிலே வந்து வாசம் பண்ணினபடினால் இயேசு கிறிஸ்து நசரேயன் என்று அழைக்கப்பட்டாரே ஒழிய மாறாக நசரேய விரதம் இருந்தபடினால் அவர் நசரேயன் என்று அழைக்கப்படவில்லை. ஆகவே இன்றைக்கு வேதாகமத்துடைய வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டபடினால் அநேகர் இயேசு கிறிஸ்துடைய உருவங்களை, விக்கிரக ஆராதனையே தேவனுக்கு விரோதமான பாவம், அதிலும் கூட இயேசு கிறிஸ்துடைய உருவங்களை முடி நீளமாக வளர்ப்பதற்கு அவர் நசரேய விரதம் இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் நசரேய விரதம் என்பது பழைய ஏற்பாட்டில் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், தேவனுடைய ஆலயத்திலே லேவி கோத்திரத்தார் மாத்திரம்தான் தேவனுடைய பணிகளை, அதாவது ஆசாரிய பணிகளை செய்ய முடியும். அப்படிப்பட்ட சமயத்துல மற்ற கோத்திரத்தில் இருக்கிறவர்களும் தேவனுடைய ஆலயத்திற்கு பணிவிடை செய்வதற்காக தங்களை அர்ப்பணித்து இந்த நசரேய விரதத்தை குறிப்பிட்ட காலத்திலே செய்ய வேண்டும். அந்த காலகட்டங்களிலே அவர்கள் முடி நீளமாக, முடியை வெட்டக்கூடாது, பிணத்தை தொடக்கூடாது, திராட்சை பழத்தினால் செய்யப்பட்ட எதையும் உண்ணக்கூடாது. அப்படி விரதம் இருக்கிற காலகட்டத்தில் அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே வேலை செய்யலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்திலே போய் பலி மிருகங்களை எடுத்து பலி செலுத்தினதாவோ அல்லது தேவனுடைய ஆலயத்திலே பணி செய்ததாவோ நாம் வாசிக்க முடியவில்லை. உண்மையில் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்திலே துன்மார்க்கமாய் வாழ்ந்த மனிதர்களை அடித்து துரத்துவதற்கும் அதை நடத்தி கொண்டிருந்ததான பரிசேயர்களை ஆசாரியர்களுக்கும் எதிராக பேசுகிறவரால்தான் காணப்பட்டார். ஆகவே வேதம் போதிக்கிறபடி இயேசு கிறிஸ்து நாசரேத்து என்னும் ஊரில் வந்து வசித்தபடினால் அவர் நாசரேத்தூர் இயேசு என்று அழைக்கப்பட்டார். அதை தவறாக தமிழிலே நசரனாக இயேசு என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பதே உண்மை. ஆமென்.